முதல் பாலியல் குற்றவாளி உங்க அப்பா, ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பிறப்பே சட்டத்துக்கு புறமான பிறப்பு தான். அதாவது முறைப்படி திருமணம் செய்து பிறந்தவர்கள் நீங்கள் அல்ல. அப்போ உங்க அப்பா தான் நாங்க சொல்றோம். இப்ப கருணாநிதி அவர்கள் தான் முதல் பாலியல் குற்றவாளின்னு சொல்றோம். இந்த புகாரை நாங்க வைக்கிறோம் பெண்கள் சார்பா. அடுத்தது இன்னும் நிறைய பேர் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியில, பெரியார் தீகா கட்சியில உள்ள பெண்கள்லாம் இவர் பக்கத்துல பெண்கள் நிக்கிறார்களே எப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மனைவி இருக்கும்போதே துணைவியை வைத்து கொண்ட கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி அவர் பக்கத்துல நிக்கிறீங்க? அவரு ராசாத்தி அம்மாளை பத்தி உலகுக்கு அறிவிக்கும் போது உடனே கீதா ஜீவன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்களா? இல்ல அதை தெரிஞ்ச உடனே பூங்கோதை அவர்கள் ஐயோ நம்முடைய தலைவர் ஒரு துணைவியை வைத்து கொண்டார் மனைவி இருக்கும் போதே பாலியல் குற்றவாளின்னு அவங்க கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்களா? அவங்க கட்சியில இருக்க தானே செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கி லீக்ஸ்ல சொல்லப்படுது. ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் செக்ஸ் ஸ்கேண்டல்ல சிக்கினவர். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பலதரப்பட்ட பாலியல் வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது. முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு, பறிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெள்ள தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை பத்தி பேசணுமா? கடந்து போனோம். ஏன்னா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு மனைவி இருக்கா, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அவர் ஒரு அறியப்பட்ட ஒரு கட்சியில இருக்காரு அப்படின்னு நாங்க இதெல்லாம் வாய மூடிட்டு இருக்கோம். இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்ட, அதாவது அழகான பெண்கள் பறிக்கப்பட்டு தனது கணவர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்